ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சுவையான இட்லி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான இட்லி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரவை எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அரிசியும் நம்ம ஊற வச்சு அரைக்க தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். கூட அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு நார்மலான டேப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுத்தமாக ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2 டைம் நம்ம தண்ணி நல்லா ஊற்றி சுத்தமாக கழுவினதுக்கப்புறம் இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 கிட்ட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ இந்த பருப்பு வகைகளும் நம்ம வரமிளகாயும் மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம். அதிகமான குவான்டிட்டியில் இருந்ததுன்னா நீங்கள் 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியே நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வழுவழுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை கையாலேயே நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும், இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இந்த மாவை நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். இப்போ வெயில் காலங்கிறதுனால சீக்கிரமாக ஒரு 6 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சிடும். நீங்கள் நைட்டு டிஃபனுக்கு செய்கிறீங்கன்னா காலையிலேயே ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைட்டு டிஃபனுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இட்லிக்கான ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். நல்ல சுவையான தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 1/4 கப் அளவுக்கு உடச்ச கடலை, உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்புக்கு நம்ம தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சுவையான தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போது இட்லிக்கு நம்ம சூப்பராக சைடிஷ் ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போது இந்த மாவு ஒரு 6 மணி நேரம் போல் நான் புளிக்க வச்சுருக்கேங்க. மாவு நல்லா பொங்குற அளவுக்கு புளிக்க வைக்கலைங்க. ஓரளவுக்கு மாவில் நமக்கு அந்த புளிப்பு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நான் புளிக்க வச்சுருக்கேன், போதும். இப்போ இதில் நம்ம நல்லா இன்னும் இட்லி வாசனையாக இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக தூவி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் கூட கொஞ்சம் தாளிப்பு நீங்கள் தாளித்து சேர்த்திங்கன்னா இன்னமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சூடுபடுத்திட்டு கடுகு சீரகம் மட்டும் சேர்த்து தாளித்து மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க, இட்லி ஒட்டாமல் வரத்துக்கு. இப்போ ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி நல்லா உப்பி சாஃப்டாக வரத்துக்கு நம்ம இதில் ஆப்பசோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. மாவு புளிச்சு இருந்தாலே போதும், இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இட்லி ஒட்டாமல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இட்லி நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சூடாக இருக்கும்போதே இட்லி எடுக்காமல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கரண்டியை கொஞ்சம் தண்ணியில் ஈரப்படுத்திட்டு இட்லியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்கள் உடல் எடையை குறைக்க டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு இட்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான இட்லிங்க. டயட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் வாரத்தில் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம அரிசி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு முறை சூப்பராக ஹெல்த்தியான இட்லி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இட்லி எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.